ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கிழங்கா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, இது கூட அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை போல் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கூட 1 கப் அளவு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு இந்த அளவு திக்காகி வர்ற டயத்தில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கிழங்கா மீனை இது கூட சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான கிழங்கா மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.